ஹாய். ஸோ இந்த வீடியோவில் ஆப்பிள் பார்க் விசிட்டர் சென்டர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து கலிஃபோர்னியாவில் கூப்பர்டினோ கவுண்டியில் இருக்குது. நம்ம ஆப்பிள் ஃபோன் ஆப்பிள் லேப்டாப்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸே இங்கே தான் இருக்குது. அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய விசிட்டர் சென்டர் தான் இது. ஸோ இங்கே பின்னாடி இந்த தெரியுது பாருங்கள், அதுதான் லூப்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆப்பிள் ஹெட் குவார்ட்டர்ஸோட பில்டிங், அதுதான் பில்டிங்கு. ஸோ இந்த ஷேப்பில் தான் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, இந்த விசிட்டர் சென்டரில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறது தான் இந்த வீடியோ. சரி, வாங்க போய் பார்க்கலாம். நான் கையில் வச்சுருக்கிறது வந்து டேபு. அங்கே போகிறவங்க எல்லாருக்கும் டேப் கொடுப்பாங்க. இதை பற்றி இன்னும் போகிற இந்த வீடியோ கடைசியில் சொல்லியிருப்பேன். நான் அதை ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. இதுதான் என்ட்ரன்ஸு, அந்த ஆப்பிள் விசிட்டர் சென்டரோட என்ட்ரன்ஸு. ஸோ உள்ளே போனவுடனே பார்த்தீங்கன்னா பில்டிங்கே 3ஆக பிரித்து வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு கேஃபெட்டேரியா, நடுவில் ஆப்பிள் ஸ்டோரு, கடைசியாக தான் அந்த லூப், அந்த பில்டிங்கோட ஒரு மாடல் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கேஃபெட்டேரியாவில் போய்ட்டு சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன சாப்பிட வச்சுருக்காங்க, என்ன குடிக்க இருக்குது எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஃபுட்டு. அங்கே இருந்த ஃபுட்டு வந்து சாலட் மாதிரி இருக்குது, புரித்தோ மாதிரி இருக்குது, சாண்ட்விச்சு, பர்கரு, இந்த மாதிரி சில ஃபுட்டெல்லாம் இருக்குது. இது வந்து கியாஸ் மிஷின், நம்மளே என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ ஒன்றும் சாப்பிடல, ஜஸ்ட் ஒரு கேப்பச்சினோ தான் ஆர்டர் பண்ணோம். அந்த கேப்பச்சினோ மேலே ஆப்பிள் லோகோ போட்டே கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வாங்கிட்டு அங்கேயே உட்காந்து குடிச்சிட்டு நம்ம அடுத்த இதை கண்டினியூ பண்ணியாச்சு. ஸோ இந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டில் ரெஸ்ட் ரூம் இருக்குது. சரி, அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தான் போனேங்க. பாருங்கள், ஆப்பிள் ஃபோன் இப்போ இருக்கும் அதே மாதிரி தான் படிக்கட்டு, பில்டிங் எல்லாமே அது ஒரு டிசைனாக பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிடைக்கும் அங்கே போனாலே. ஸோ இந்த லெஃப்ட் சைடு கார்னரில் ஒரு பாக்ஸ் இருக்குது. அதில் வந்து என்னென்னா அந்த ரெட் கலரில் இருந்தது. என்னென்னா ப்ரெஸ் பண்ணி பார்த்தா அது ஒரு பேட். என்னன்னு திரும்பி பார்த்தா ஏதோ சிம் கார்டு மாதிரி இருந்தது. ஆனால் பார்த்தா அது வந்து மென்சுரல் பேடு. இது வந்து ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம்லேயும் வச்சுருக்காங்க, லேடிஸ் ரெஸ்ட் ரூம்லேயும் இருக்குது போல இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மென்சுரல் பேடு. இது ஃப்ரீ தான், யார் வேணால் எடுத்துக்கலாம். இது ஒரு நல்ல விஷயம். ஸோ அந்த பில்டிங்கோட செகண்ட் பார்ட் இது, மிடில் செக்ஷனு. இங்கே இது வந்து ஆப்பிள் ஸ்டோர், ஜஸ்ட் லைக் அனதர் ஆப்பிள் ஸ்டோர் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் மும்பையில் தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆப்பிள் ஸ்டோரு. இங்கே யூஎஸில் கலிஃபோர்னியாவில் நிறைய ஸ்டோர்ஸ் இருக்குது இந்த மாதிரி. இது வந்து அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்தே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோர். இங்கே வாட்ச்சு, டேபு, லேப்டாப்பு, சிஸ்டமு எல்லாமே இருக்குது. ஸோ டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க, வேணாமல் ஆர்டர் கூட பண்ணிக்கலாம். இதில் பீட்ஸ், அந்த பீட் பிராண்டு கூட இருந்தது. ஐ டோன்ட் நோ இது எதுக்கு இருக்குன்ட்டு, ஒரு டைப் கூட இருக்கலாம். இது வந்து பாட்டில், ஆப்பிள் பாட்டில்ஸ், அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே ஒரு ஆப்பிள் மக்கு, இயர்பாடு, டிஷர்ட்டு, பென்னு, அப்புறம் அவங்களோட பழைய லோகோ எல்லாம் இருக்குங்க. சும்மா டிஸ்பிளேல வச்சுருப்பாங்க. கீழே இருக்கிறதெல்லாம் சின்ன பிள்ளைங்க போடுற ட்ரெஸ். இது ஆப்பிள் ட்ரெஸ்ஸு தான். மேக்புக் ப்ரோ 14. ஸோ இந்த லேப்டாப் தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஏர்பாட்ஸு, பக்கத்தில் ஸ்பீக்கர் கூட இருக்குது, மினி ஸ்பீக்கர். மேக் மினி ஸ்டுடியோ டிஸ்பிளே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏர்பாட்ஸே வந்து அந்த ஒரு மியூசிக் மாதிரி டிசைனில் போட்டு வச்சுருக்காங்க. பார்க்கவே சூப்பராக இருந்தது. இது ஆப்பிள் ஸ்டோர்னு சொல்கிறத விட ஒரு டிஸ்பிளே ஷோரூம்னு சொல்லலாம். ஏன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிறதால
அவங்கள்ட்ட இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸோட ஒவ்வொரு பீஸும் இங்கே இருக்கும். எது புதுசாக லான்ச் பண்ணாலும் ஃபஸ்ட் இங்கே தான் வரும். இது அவங்களோட பழைய லோகோ, பழைய ஃபஸ்ட் டைம் ஆரம்பித்த மிஷின் எல்லாமே டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க. இந்த லோகோஸு, அப்புறம் அவங்க யூஸ் பண்ண மெஷின்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா டிஷர்ட்லாம் இருக்குது, ஆப்பிள் டிஷர்ட்ஸு. ஸோ விசிட்டர் சென்டரோட 3வது செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து ஆப்பிள் ஹெட் குவார்ட்டர்ஸோட லூப்புன்ற பில்டிங் வந்து ஒரு மாடலாக வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இங்கே பார்க்கக்கூடிய அந்த ஃபுல் ஏரியாவும் அந்த ஆப்பிள் பார்க்கோட அந்த ஹெட் குவார்ட்டர்ஸோட மொத்த ஏரியா அது. இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட பில்டிங் தான் இதெல்லாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. இப்போ ஒரு ஐஃபோனை பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள். எந்த டிஸ்பிளேவும் எதுவுமே இல்லாமல், கலர்ஃபுல்லாக இல்லாமல், ஜஸ்ட்டு ப்ளைனாக இருக்குல்ல. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ்லாம் இப்போ தான் காரோட என்ட்ரன்ஸு. இது மூலியமாக தான் அந்த லூப்புக்கு போகணும். லூப்புன்றது ஒன்றும் இல்லை, இந்த ஆஃபீஸ் பில்டிங் பேர் தான் லூப்பு. ஸோ பார்க்கும்போது ஃப்ளாட்டாக இருக்குல்ல. ஸோ அங்கே போனோடனே அங்கே இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ்ஸ் எல்லாம் நம்ம கையில் ஒரு டேப் கொடுத்துறாங்க. இதுதான் அந்த டேபு. ஸோ இந்த டேப் மூலியமாக நம்ம இந்த பில்டிங்கை, அந்த ஏரியாவை பார்த்தோம்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் வியூவாக இருக்குது. அதாவது ரியாலிட்டி, வர்ச்சுவல் ரியாலிட்டி மாதிரி இருக்குது. அங்கே பாருங்கள், நம்ம டச்சிலேயே அந்த பில்டிங்ஸோட டாப்பை வந்து தூக்கிட்டு உள்ளே என்ன இருக்குது, உள்ளே அந்த ஆஃபீஸோட அமைப்பு எப்படி இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி லூப்போட அந்த சர்க்கிள் இருக்குது பாருங்கள், அதையும் நம்ம டச்லேயே ட்ராக் பண்ணி ட்ராக் அப் பண்ணலாம், ட்ராக் டவுன் பண்ணலாம். ஸோ ஃபுல் வியூ கிடைக்குது. ஃபுல் அந்த மரம் செடி எல்லாம் தெரியுது பாருங்கள். ரியலாகவே இப்போ வெளியிலேருந்து அந்த ட்ரோன் வியூவில் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த வியூவில் கிடைக்குது நம்மளுக்கு. இப்படி பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ அந்த டச்சில் எப்படி தூக்கணும்னா உள்ளே இருக்கிற ஆஃபீஸோட பில்டிங்கு எப்படி அந்த கேபின்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் தெளிவாக தெரியும் இதில். ஸோ அதான் அது லூப்பு. உள்ள அப்படி தான் அந்த ஆஃபீஸோட ஸ்ட்ரக்சர்லாம் தெரியுது பாருங்கள் அந்த ட்ராக் பண்ண உடனே. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நான் ஃபஸ்ட்டு போய் பார்க்கும்போது ஜஸ்ட் அந்த பில்டிங் ப்ளைனாக இருந்தது. இந்த டேபுன்ற ஒரு விஷயம் இருக்கிறதே தெரியாது. அது கொடுத்ததுக்கப்புறம் தான் அப்படியே ஒரு செம்மையாக இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸு சூப்பராக இருக்குது. ஸோ அந்த இதுதான் என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் அந்த காரெல்லாம் போயிட்டு வர்றதுக்கு. இந்த லூப் பில்டிங் பக்கத்தில் தான் இந்த விசிட்டர் சென்டரே இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இருந்தால் நம்ம பார்க்குறோம். அந்த லூப்பில் போகிறது நமக்கு அலௌட் இல்லை. மேபி ஸ்பெஷல் பர்மிஷன் எதுவும் கிடச்சிதுன்னா, அந்த எம்ப்ளாயிஸ் மூலிமா கிடச்சிதுன்னா ஏதோ முன்னாடி புக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில் தெரியாது. அப்படி கிடச்சிதுன்னா நான் இன்னொரு வீடியோவில் அதை போட்டு காட்டுறேன். ஸோ இந்த பில்டிங்கை பாருங்கள், கார் பார்க்கிங் இதெல்லாம். டாப் ஃப்ளோரில் வந்து கார் பார்க்கிங்கு, கீழே வந்து ஃபுல்லாகவே கார் பார்க்கிங் தான். இதான் என்ட்ரன்ஸு. அந்த காரெல்லாம் போய்ட்டு வருது பாருங்கள். அது வந்து ஜஸ்ட்டு மாடல் தான், ரியல் டைம் கார்ஸ் இல்லை அது. ஸோ அது வழியாக உள்ளே போகணும். அந்த லூப் போகணுன்னா அந்த வழியாக தான் போகணும். செம்ம செக்யூர்டாக இருக்குது அந்த பில்டிங்கு. ரோட்லேயே போனோம்னா அந்த லூப்போட அந்த சைடு வியூலாம் நல்லா தெரியும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், see you next video.